தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய செல்ல பிள்ளைகள், அவருடைய மகன் மகள் என்று அழைக்கப்பட இயேசுக்கு இரத்தத்தினாலே அவரோடு உறவு கொள்ள நம்மை அழைக்கப்பட்ட மனிதர்கள் நாம். ஆனால் இப்படி அழைக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மை சோதிக்க காத்து கொண்டிருக்கின்றான். 1 பேதுரு 5:8 அறிவு தெளிவோடு விழிப்போக இருங்கள், இதோ உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்னும் கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கின்ற வார்த்தை கிட்ட போல சாத்தான் மாய வலைகளை விரிக்க, மாய வலைகளில் நம்மை சிக்க வைக்க எத்தனையோ நிலைகளிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கின்றான். அறிவு தெளிவோடு விழிப்பாக இல்லாமல் இருந்தால் வீழ்ந்து போவோம். இப்படி நாம் அறிவு தெளிவோடு இருந்து சாத்தானை வென்றெடுக்க நமக்கு என்னுடைய துணை தேவைப்படுகின்றது. எபேசியர் புத்தகம் 6 படிக்கின்ற பொழுது, இதோ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற தலைவனோடு மட்டுமல்ல, இந்த உலகத்தின் தலைவனாக இருக்கின்ற சாத்தானோடும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. எனவே இறைவன் கொடுக்கின்ற படைக்கலன்களை உங்கள் கைகளை தாங்கிக் கொண்டு சாத்தான் எதிர்த்து நில்லுங்கள், அது புறமுது காட்டி ஓடும் என்று சொல்வார். சாத்தான் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி என்றால் சாத்தான் எதிர்த்து நிற்க வேண்டுமெனில் சாத்தான் செயல்பாடுகள் நம்மிலே இருக்கின்றன என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கிற பொழுது ஒரு சில வழிமுறைகள் இருக்கிற. ஒன்று, சூழ்ச்சி செய்யும் இதயம். சூழ்ச்சி என்பது வஞ்சகம். அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை படுகொலியில் தள்ளுகின்ற ஒரு நிலை. அவர்களுடைய வாழ்க்கை நிலைகளை அறிந்து எப்படியாவது அவர்களை ஒழித்து விட வேண்டும் என்று மறைமுகமாக செயல்படுகின்ற ஒரு செயல்பாடு சூழ்ச்சி. இரண்டாவதாக வஞ்சக எண்ணம். எப்படி அவர்களுக்கு நன்மை செய்வதை போல, உதவி செய்வதை போல, அவர்களுக்கு துணை புரிவதை போல, நல்லவர்களைப் போல தன்னை காட்டிக்கொண்டு அவர்களை விழச் செய்வது. இயேசுவின் சோதனையிலே இயேசு 40 நாட்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது சாத்தான் என்ன செய்து, சூழ்ச்சியோடு வஞ்சகத்தோடும் இந்த கல்லை அப்பமாக மாற்று, நீ பசியாக இருக்கின்றாய், உன் பசி தீர்த்துக்கொள் என்று சொல்லி அக்கறை உள்ளவனை போல வந்து அவருக்கு உதவி செய்ய வந்ததை அதை போல. இது வஞ்சக எண்ணம், ஏமாற்று செயல்பாடு. இது தீயுடைய இரண்டாவது குணம். மூன்றாவதாக பொய் சொல்லுகின்றது. கடவுள் சொன்னார், இந்த கனியை உண்கின்ற நாளிலேயே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகின்றார். அழியாமைக்கென்று கடவுள் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் அவர் கீழ்ப்படியாமல் பொழுது அவன் தண்டனை அனுபவிப்பான் என்று சொன்னார். ஆனால் இங்கே சாத்தான் தீயவன் பொய் சொல்லுகின்றார். நீ இந்த கனியை உண்கின்ற பொழுது சாக மாட்டாய், நீ கடவுளை போல மாறுவாய் என்கின்ற ஒரு பொய்யை சொல்வது. தீவனுடைய 4வது செயல்பாடு ஒரு வகையான ஆணவத்தை, கர்வத்தை, ஒரு அகந்தையை மனித உள்ளத்தில் ஏற்படுத்துவது. நீயும் கடவுளை போல மாறிவிடுவாய், நீயும் கடவுளாக மாறிவிடுவாய், நன்மை தீமை அனைத்து அறிகின்ற அனைத்து உனக்கு தெரிந்துவிடும், உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அகந்தையை, ஒரு ஆணவத்தை மனித உள்ளத்தில் விதைப்பது தீவனுடைய 4வது குணமாக இருக்கின்றது. 5வது உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. உணர்வுப்பட்ட வாழ்வு வாழ மனிதனை தூண்டுவது அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆவின் செயல்பாடுகள். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு ஐம்புலன்களுக்கு தீனி கொடுத்து அதன் வழியாக அனைத்தின் மீதும் ஒரு இச்சையை ஏற்படுத்தி, ஒரு பற்றை ஏற்படுத்தி மனிதனுடைய இதயத்தை, ஆன்மாவையும் கெடுப்பது சாத்தானுடைய தீயுடைய செயல்பாடு. இங்கே இச்சை ஏற்படுத்துகின்றது. கண்களுக்கு களிப்பூட்டக்கூடியதாக, நாவிற்கு சுவையூட்டக்கூடியதாக, அறிவு பெற விரும்பத்தக்கதாக இருப்பதினாலே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக தீயவன் உணர்ச்சிகளை தூண்டக்கூடியவனாக இருக்கின்றான். 7வதாக வெட்கத்திற்கு உட்படுத்துபவனாக. கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்தார். தன் உருவை அவருக்கு கொடுத்ததினாலே, அவர்களை அருள் மூடி இருந்ததினாலே அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை அவர்கள் உணரவில்லை.
ஆனால் அங்கே ஒரு அவமானத்தை, தன் குறைபாட்டை அங்கே மனிதனுக்கு வெளிப்படுத்தி காட்டி நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்கின்ற ஒரு அவமானத்தை கொடுத்து, நீ ஏதற்கு உனக்கு ஆடை செய்து கொள் என்று சொல்லி கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு உந்துதலை தீயவன் கொடுப்பவனாகி இருக்கின்றார். அவமானத்தை ஏற்படுத்துகின்ற செயல், பிறருடைய வாழ்விலே அசிங்கப்படுத்துகின்ற செயல்பாடு தீயுடைய குணமாக இருக்கின்றது. எட்டாவதாக, கடவுளை விட்டு விலகி ஓடுகின்ற நிலை. இதுதான் உச்ச நிலை என்று சொல்லப்படுகின்றது. இவையெல்லாம் மற்ற செயல்பாடுகள்லாம் கடவுளிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இறுதியிலே கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவனை ஒளிந்து கொள்ள செய்கிறது, மனிதனை ஒளியச் செய்கின்றது. கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து அவனை தூர கொண்டு போய் விடுகின்றது. கடவுளுடைய அருளை முழுமையாக இழக்கும் அளவிற்கு, கடவுளால் துரத்தி அடிக்கப்படும் அளவிற்கு அவனுடைய வாழ்வையும் ஆன்மாவையும் கெடுத்து விடுகின்றது. இதுதான் தீயவனுடைய செயல்பாடுகளாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் சூழ்ச்சி இருந்தது என்றால், வஞ்சகம் இருந்தது என்றால், பொய் பேசுபவர்களாக இருந்தோம் என்றால், அகந்தை ஆணவத்தின்படி செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் என்றால், உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு பொருள்கள் மீது மனிதர்கள் மீது அதிக இச்சையும் பற்றும் கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்றோம் என்றால், தன்னுடைய உணர்ச்சிகள் வழியாக செயல்படுபவர்களாக இருக்கின்றோம் என்றால், பிறரையும் நம்மையும் அவமானப்படுத்துகின்ற, கேவலப்படுத்துகின்ற, இகழ்ச்சி உள்ளாக்குகின்ற எண்ணங்களும் செயல்பாடுகள் நம்முடையதாக இருந்ததே என்றால், நம்முடைய வாழ்விலும் ஜெபிக்க நேரமில்லை, திருப்பலியில் பங்கெடுக்க நேரமில்லை, இறை வார்த்தையை படிக்க நேரமில்லை, ஆண்டவரோடு உறவாட நேரமில்லை, தனி ஜெபத்திற்கு நேரமில்லை, குடும்ப ஜெபமாலைக்கு நேரமில்லை. இவையெல்லாம் நாம் ஆண்டவர் விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற அடையாளங்கள், தீயவன் நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற அடையாளங்கள். இந்த 8 படிநிலைகளை யோசித்து பார்ப்போம். நம்மிலே ஒருவேளை தீவன் செயல்பாடுகள் இருந்தால் குறைகளை கலைந்தெறிய இறை துணையை நாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.